கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 22:27, Matthew 22:27. எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரியும் இறந்து போனாள். அதாவது என்ன ஒரு கொடுமையான காரியம் பாருங்க. இவங்க ஒரு ஒரு கர்த்தர்ட்ட ஒரு வாக்குவாதம் பண்ண வர்றாங்க. அதாவது அவருக்கு ஒரு வாய்ப்பே இல்லாதபடி, ஏன்னா நாங்க சொல்ற ஒரு வாக்குவாதம் இதுக்கு நீங்க உங்களால பதிலே சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா 24வது வருஷத்துல மோசேயை சொன்னாங்க. அதுக்கு அடுத்து அவங்க சொன்னது 25, 26ல இதுவரைக்கும் நம்ப முடியாத ஒரு காரியமா என்ன, ஒரு சகோதரன், அதுக்கப்புறம் 2வது, 3வது, 4வது, இப்படி 7 சகோதரர் மரித்து போனாங்க. இப்ப கடைசியாக என்ன, அந்த ஸ்திரியும் மரிச்சு போனாங்க. அப்ப அவங்க சொல்லக்கூடிய லாஜிக்னா 7 கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளையும் கிடையாது. 7 கணவன், ஒரு மனைவி, பிள்ளைகள் கிடையாது, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இப்போ உயிர் தழுதல்ல இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு போகும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சாங்க. நீதிமொழிகள் 26:12 சொல்றது அதானே. அவங்க தங்களுடைய கண்களுக்கு அவர்களே புத்திசாலின்னு நினைச்சாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பதில் கொடுக்க போறாரு. பட் ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க இது சொன்னதிலே ஒரு பெரிய ஒரு காரியம். ஏன்னா பின்பு அந்த ஸ்திரியும் இறந்து போனார். அப்ப இது என்ன, நாங்க சொல்லக்கூடிய தர்க்கத்துக்கு இதுதான் முடிவு என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன, நீங்க மரிச்சீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு, உங்க லைஃப் இதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் வேற வாழ்க்கை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் அவங்க சொன்னாங்க. அப்ப இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட, அதாவது ஒரு உயிர்த்தெழுதல் என்பது ஒரு ஏளனமாக பார்க்கக்கூடியதாக. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மோசமான, அதாவது நம்ப முடியாத ஒரு காட்சியை கொண்டு நிறுத்திட்டாங்க. இது பயங்கர முட்டாள்தனமான ஒரு காரியம். அதுலயே மாத்திரமில்ல, முடிவு பயங்கர டிராமாட்டிக்கான ஒரு முடிவு. கடைசியில என்ன பண்ண போறாங்க, ஒரு ட்ரிக்கா ஒரு கேள்வி கேட்க போறாங்க. ஏன்னா அவங்க மோசையை எடுத்து மோசே மூலமாக எப்படி இந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல கொண்டு நிறுத்துறாங்க. அதாவது அவங்க மோசையை எடுத்து உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு, மோசையை எடுத்து, எப்பா மோசேயே உயிர்த்தெழுதல் இருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். நம்ம மத்தேயு 4வது அதிகாரத்துல பார்த்தோம். சாத்தான் அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கும் போது அவன் வேத வசனத்துல ஒரு பகுதியை சொல்றான், எழுதி இருக்கிறபடி இந்த மாதிரி எழுதி இருக்கு, இந்த மாதிரி எழுதி இருக்குன்னு. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு மறுமொழி சொல்லும் என்ன சொன்னாரு, மேலும் எழுதி இருக்கிறபடி. எப்படி மேலும் எழுதி இருக்கிறபடி? அப்ப ஆண்டவர் வேத வசனத்தை சரியான முறையில போதிக்கக்கூடியவராக இருந்தாரு. அதனாலதான் மொத்த தேவ ஆலோசனை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்க மனத்தாழ்மையோடு வேத வசனத்தை கத்துக்கொள்ளணும். ஏன்னா நிறைய நேரங்கள் என்னன்னா, நிறைய வசனம் தெரியும் போது சிலருக்கு பெருமை வருது. அந்த பெருமை என்ன பண்ணுதுன்னா, அவங்கள ஆவிக்குரிய முறையில ஒரு குருட்டுத்தனத்துல கொண்டு போய் சேர்க்குது. நிறைய பார்த்து பாருங்களேன். அதாவது அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு வசனம் தெரியும். என்ன பண்ணுதுன்னா, இந்த வேத வசனம் வாசிக்கும் போது இந்த வேத வசனத்தினால வரக்கூடிய ஒரு ஞானம் இருக்கு பாருங்க, அது பெருமையை கொடுக்கும். ஏன்னா இப்ப உங்களால 4 வசனம் சொல்ல முடியுது, மனப்பாடமாக சில வசனங்கள் சொல்ல முடியுது, இல்ல கோர்வையா ஒரு வசனம் சொல்ல முடியுதுன்னா, உங்களுக்குள்ள என்ன, எனக்கு வேத வசனம் தெரியும், எனக்கு அது தெரியும், இது தெரியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல உங்களை கொண்டு போய் சேருக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஒரு பெருமை வருது. ஆனா வேத வசனம் வாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும். அதனாலதான் கொரிந்து சபைக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கொரிந்தியர் 8:1 சொல்லும் போது, the knowledge puffs up, என்ன, அறிவு இருமாப்பு கொள்ளும். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க ரொம்ப அழகா நேர்த்தியா வேத வசனத்தை மனத்தாழ்மையோடு நீங்க கற்றுக்கொள்ளும் போது நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அத உங்களை ஆவிக்குரிய முறையில உங்களை பெருமைக்குள்ள கொண்டு போகாது. மாறாக
உங்களை மனத்தாழ்மையில கொண்டு போய் சேர்க்கும். பெருமை வரும்போது ஆவிக்குள்ள ஒரு குருட்டாட்டம் வரும். அந்த குருட்டாட்டம் வந்ததுனாலதான் வசனங்களை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த சதுசேயர்கள் சோதிக்க தொடங்கினாங்க. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்குள்ள பெருமை வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் கர்த்தரை சோதிக்கும் விதமாக இந்த வேத வசனங்களை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதனால உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட எந்த ஒரு பெருமையும், ஆவிக்குரிய பெருமையும் வராம, அது உங்களை ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையில கொண்டு போய் சேர்க்காம இருக்க உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்களா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இது அந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் வேத வசனம் வாசிக்கும் போது மனத்தாழ்மையாய் வாசித்து இந்த வசனங்கள் மூலமாய் நாங்கள் எந்த ஒரு காலத்திலையும் ஒரு ஆவிக்குரிய பெருமையில போய் ஆவிக்குரிய குருட்டாட்டத்துல போய் விடாதபடி நாங்கள் எங்களை நாங்களே பாதுகாக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.